ஹாய் गाइस இந்த வீடியோல நம்ம மேட்ச் ரிவ்யூ என்ன அப்படி பாத்தீங்கன்னா USA vs பாகிஸ்தான் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நேத்து பாதி பேர் அவ்வளவு மேட்ச் பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து நைட் 1:30 மணி வரைக்கும் மேட்ச் போயிட்டே இருந்தது. சும்மான மேட்ச் எல்லாம் கிடையாது, சூப்பர் ஓவருமே வந்து போயிருந்தது. அந்த திகிலான வெற்றியெல்லாம் வந்து USA வந்து கண்டிருந்தாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா USA கிரிக்கெட் டீம் வந்து ஹிஸ்டரி வந்து மேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே வீடியோஸ் போஸ்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தோல்வின்னு தான் சொல்லணும். பெரிய தோல்விலாம் கிடையாது, படு தோல்வின்னு சொல்லணும். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் கிட்ட போயிட்டு பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய லெவல் ஒரு T20ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் டீம். ஸோ அவங்க போயிட்டு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் கிட்ட தோக்குறதுன்னும் போது, அதுவும் T20 வேர்ல்டு கப்ல தோக்குறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களாலே வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். பாபர் ஆசம்லாம் கிரவுண்ட்ல வந்து திட்டாரு, என்னடா போலிங் போற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் ஓவர் 16-15 ரன் அடிக்கணும். ஒரு ஓவருக்கு 6 பாலுக்கு 15 ரன்ன்றது பாகிஸ்தான் போலரால போடக்கூடிய ஒரு பால் தான் அது. தெரியல, லாஸ்ட் 3 பாலுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ரன் அடிக்கணும். 3 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். ஜோன்ஸ் என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாருங்க. ஸோ அமெரிக்கால வந்து இந்த மாதிரி பேட்டிங்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஒரு சரித்திரம் படைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். 4வது ஓவர்ல 6 அடிக்கிறாரு. அடுத்த பால் சிங்கிள். அடுத்த பால் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்ல வந்து ஃபுல் டாஸ் போட்டாரு. ஸ்ட்ரெயிட்ல 4 அடிச்சு மேட்சை டிரா பண்ணிட்டானுங்க. சரி, டிரா பண்ணதெல்லாம் ஓகே, எப்படியும் வந்து டிரா ஆயிடுச்சு. சூப்பர் ஓவர்ல பாகிஸ்தான் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட் இருந்தாங்க, பாடா எப்படியும் வந்து நம்ம டை ஆயிடுச்சு, நம்ம சூப்பர் ஓவர்ல ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதாங்க ஒரு பெரிய ரணகலமே நடந்தது. பொருளன் அப்படியே வந்து திருப்பி போட்டுருச்சுங்க மேட்ச். யார் வந்து போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் அமீர் தான் வந்து போட்டாரு. அமீரோட போலிங் ஸ்பெல் நம்ம பார்த்துருப்போம். அப்படி வந்து இப்படி வச்சு இப்படி விட்டாருன்னா அப்படி நம்ம விராட் கோலி அப்படி திணறுவாரு நம்ம பார்த்துருப்போம். ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், KL ராகுலா இருக்கட்டும், ஷிகர் தவனா இருக்கட்டும், நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே வந்து நம்ம டாப் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து ஸோ பாகிஸ்தான் வந்து ஜெயிக்க வச்சதுக்கான ஒரு முக்கிய காரணமே அமீர் தான். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நேத்து USA கூட வந்து சூப்பர் ஓவர்ல போலிங் போட்டாரு. போலிங் ஒழுங்கா போட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 18 ரன்னுங்க. ஒரு ஓவருக்கு 18 ரன்னு. அவனுங்க பேட்ல மட்டும்தான் வெறும் 11 ரன் தான் அவனுங்க பேட்ல ஆனானுங்க. மீதி 7 ரன்னு பாத்தீங்கன்னா வைடு ஓடுறது, வைடு வந்து ரன் ஓடுறது அப்படி இப்படின்னு சொல்லி 7 ரன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ்லயே போட்டு செம்ம காண்டாயிட்டாரு. அண்ட் 1 ரன்னுக்கு எடுக்க வேண்டிய பால் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 ரன்னா மாத்தி. ஸோ அமீர் வந்து ரொம்பவே ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நேற்று கொடுத்திருந்தாரு. அப்கோர்ஸ் பாபர் அசம்லாம் மூஞ்சில கை வச்சுட்டாரு, டே என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்மே ரொம்ப மோசமா இருந்தது. 160 தான் அடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா 180-190 அடிக்கக்கூடிய ஒரு இதுதான். பட் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏவோட போலிங் தாங்க சொல்லணும். USA போலிங் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே தெரியல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் கண்டிஷனோடய நல்லா ஆடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவனோட கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் வந்து 18 ரன் அடிச்சாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா USA வந்து போலிங் போட்டிருந்தாங்க. நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா படு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ பாபர் அசாம் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போயிருப்பாரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டு. என்ன பண்றது. ஸோ USA வந்து ஒரு ஹிஸ்டரி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா 9th அன்னைக்கு நடக்க போகுது. ஒரு பெரிய ரணகலமே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் அந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பாய்.